312வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. யஹ்யா இப்னு ஹஸ்ஸான் சொல்றாரு, அப்துல்லா இப்னு இத்ரிஸ் சொன்னதாக, இஸ்மாயில் இப்னு அபி ஹக்கீம் قال سمعت عمر ابن عبد العزيز உமர் இப்னு அப்துல் சொல்ல நான் கேட்டேன், மன் ஜஅல தீனஹு கரதன் லில் ஹுசூமாத், தனது தீனை யார் வாதங்களுக்கு இலக்காக மாற்றிக் கொள்கிறாரோ, சரியா பிள்ளையாண்டு பேசுவோமா, சரியா பிள்ளையாண்டு பேசுவோமா, சரியா பிள்ளையாண்டு பேசுவோமான்னு அப்படி மாற்றிக்கொள்கிறாரோ, அக்தர தனக்குள், அவர் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார் அப்படி என்று உமர் இப்னு அப்துல் சொன்னார். வாதிச்சு நிரூபிப்போம் என்ற அடிப்படையில் நடந்து கொண்டே ஒரு மனிதர் இருந்தார். இந்த கருத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ எப்படி வருது? அப்படி என்று சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு வாதிச்சுட்டு இருக்கிறது, எங்கே போனாலும் சண்டை இழுக்கிறது, எங்கே போனாலும் இந்த வாதம் என்ற அடிப்படையில் மட்டும்தான் வாதிச்சு நிரூபிக்கும், அப்போ தான் ஹக்கு அப்படி என்றே போயிட்டு இருந்தால் அந்த ஆள் அக்சர தனக்குள்ள நேற்று கொண்டு சொல்லுவார், இன்றைக்கு கொண்டு சொல்லுவார், நாளை கொண்டு சொல்லுவார், மாறிக்கொண்டே இருப்பார். ஏன்? அவர் தீனை கொண்டு போய்த்து ஹதீஸில் வைக்கல, இங்கே வச்சுட்டார், அதனால் மாறிக்கொண்டே இருப்பார். ஹைர். அப்போது இது உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ஒரு மன் ஜஅல தீனஹு கரதன் லில் ஹுசூமாத், வாத பிரதிவாதங்களுக்கு இலக்காக தனது தீனை யார் ஆக்கிவிட்டாரோ அக்ஸர தனக்குல், அவர் மாற்றம் செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் அவங்கள சொன்ன எல்லா கூற்றுக்களுமே சரியான ஆதாரபூர்வமான செய்திகள்.